என் அன்பு கணவர் அருணுக்கு உங்கள் பார்வையில் ராட்சசியாக தோன்றும் உங்கள் அன்பு மனைவி திவ்யா தன் மனதில் உள்ளதை அப்படியே எழுதும் கடிதம் இது. என்னுடைய வாழ்க்கையை அழகாக்கியதும் நீங்கள்தான். என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கியதும் உங்க அன்புதான். என்னதான் உங்க கூட சண்டை போட்டாலும் நீங்க இல்லாத ஒரு நொடிய கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது அருண். என்னோட உலகம் ரொம்ப சின்னது. அந்த சின்ன உலகத்துல முழுக்க முழுக்க இருக்கிறது நீங்களும் உங்க அன்பும் மட்டும்தான். அத்தை ரூம்ல கேமரா வச்ச விஷயம் முதல்ல நான் எதுவுமே வேணும்னே செய்யல அருண். அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கேமரா வச்சேன். நான் உங்க மேல கோவப்பட்டாலும் நீங்க என் மேல கோவப்படாதீங்க அருண். இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். ஆனா அது எதையுமே இப்ப நான் சொல்லிக்க கூட விரும்பல. நம்ம 2 பேத்துக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் என் அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்தப்ப உங்க ஈகோ எதையுமே காட்டிக்காம அன்பா நடந்துக்கிட்டீங்களே, அந்த அருண் தான் நான் சாகுற வரைக்கும் எனக்கு வேணும். என் உயிர் போற வரை நான் உங்க கூட தான் வாழணும். என்னோட உயிர் பிரியும் போது கூட உங்க நினைப்புல தான் சாகணும் அருண். திவ்யா அருண். திவ்யா, எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் வார்த்தைகளை அழகாவும் கோர்வையாவும் எழுத தெரியாது. ஆனா ஒண்ணுதான் திவ்யா, நமக்குள்ள எவ்வளவு சண்டை நடந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எந்த இடத்துலயும் நீ என்னை விட்டு கொடுத்ததில்ல. கூடிய சீக்கிரம் நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வீட்டுல உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கணும். நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உன்கிட்ட வந்து கொடுத்து நான் அழகு பார்க்கணும். சில நேரங்கள்ல நான் உனக்கு புருஷனா கிடைச்சது சாபமா கூட உனக்கு தோணி இருக்கலாம். ஆனா நீ எனக்கு மனைவியா கிடைச்சது எனக்கு தவமின்றி கிடைச்ச வரம் மாதிரி. உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்ப சாரி திவ்யா.